ஒரு இயக்கம் 75 ஆண்டு காலம் நிலைச்சு நிற்கிறதும், ஒரு இயக்கம் 75 ஆண்டுகள் கழிச்சும் கம்பீரமாக காட்சியளிக்கிறதும் சாதாரணமான சாதனை இல்லை. இதுக்கு முழு முதல் காரணம் நம்முடைய அமைப்பு முறைதான் என்பதை நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுவேன். 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கழகம் தோற்ற போது இத்தோடு திமுக முடிஞ்சதுன்னு சில ஊடகங்கள் எழுதினாங்க. அப்போ தலைவர் கலைஞர் சொன்னார், கருணாநிதியின் வாழ்வே முடிந்து விட்டாலும் கழகத்தின் வாழ்வு முடியாது என்ற அளவுக்கு வலிமை மிகுந்த வாய்ப்பு. அப்படிப்பட்ட அமைப்பை கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார். லட்சம் கிளைக்கழகங்களை கொண்டது நம்ம தலைமை கழகம். இன்றைக்கு நாங்கெல்லாம் தலைமை கழகத்தில் கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறோம்னா அதுக்கு அடித்தளம் இருக்கிறது. அந்த அடித்தளத்தில் இருக்கிற கிளைக்கழகங்கள் அடைக்கட்டுமானம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மேல்கட்டுமானமும் வலிமையாக இருக்கும். அந்த அடித்தளத்தை பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் இன்னும் எத்தனையோ தலைவர்களும் உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. தலைவர்கள் எத்தனையோ தளபதிகளை போராளிகளை வீரர்களை உருவாக்கி சென்றிருக்காங்க. தலைவன் தொண்டன் இல்லாம அண்ணன் தம்பி என்ற பாச உணர்வோடு இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டுச்சு. உலகத்தில் எந்த அரசியல் இயக்கமும் உடன்பிறப்பு என்ற பாச உணர்வோடு கட்டமைக்கப்படலை. அந்த பாச உணர்வு தான் நம்ம எல்லோரையும் இயக்குது. திராவிட கொள்கையை ஊட்டின பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல் முறை கோட்டையை கொண்டு வந்து முன்னேற்ற கழகத்தை நிலைநிறுத்தினார். அதைத் தொடர்ந்து 4 முறை நாட்டை ஆளும் வாய்ப்பு ஏற்படுத்தி காட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள். 6வது முறை அரியணை ஏற்றக்கூடிய அந்த கடமையை செய்கிற கட்டளையை என் தோல்ல விழுந்துச்சு. லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளின் துணையோடு பெரும்பான்மையான தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற்று திராவிட மாடல் ஆட்சியை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்படி வரலாற்று முக்கியத்துவம் இந்த காலகட்டத்தில் நாம எல்லாரும் இந்த இயக்கத்தில் பொறுப்புகள் இருக்கிறோம். இந்த இயக்கத்தால தொண்டர்களாக இருக்கிறோம் என்பதுதான் நமக்கான வாழ்நாள் பெருமை. இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான செய்தியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 25 வயசை கொண்டாடுகிற வெள்ளி விழா ஆண்டிலையும் நம்ம கழக ஆட்சியில் இருந்துச்சு. 50 வயசை கொண்டாடுற பொன்விழா ஆண்டிலையும் கழக ஆட்சியில் இருந்துச்சு. 75 வயசை கொண்டாடுற பவள விழா ஆண்டான இப்பவும் கழக ஆட்சியில் இருக்கு. ஆக 100ஆண்டு விழா கொண்டாடும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிச்சயம் ஆட்சியில் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேவை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இருக்கு. கடந்து வந்த 75 ஆண்டுகளை எத்தனையோ சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டணும். பல்லாயிரம் ஆண்டு பழமை கொண்ட நம்முடைய தாய்மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தோம். ஆதி திராவிடர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், பெண்கள், உழவர்கள், நெசவாளர்கள் என விளிம்பு நிலை மக்களை கல்வியில வேலை வாய்ப்புல உன்னத இடத்துக்கு உயர்த்தணும். எத்தனையோ பள்ளிகள், எத்தனையோ கல்லூரிகள், எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் அத்தனையும் நாம் உருவாக்கினது. சாலைகள், பாலங்கள், அணைகள், நவீன நகரங்கள், தன்னிறைவு பெற்ற கிராமங்கள்னு உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாத்தையும் உருவாக்கி தமிழ்நாட்டை நோக்கி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் எத்தனை சாதனைகள்! மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை, உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், பணிக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்துன்னு ஒவ்வொரு தனி மனிதரையும் காக்குகிற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இத்தனை திட்டங்கள் எந்த மாநிலத்திலேயாவது இருக்கிறதா என்று இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில் தான் எந்த மாநில அரசும் ஒரு மாநிலத்துக்கு நன்மைகள் செஞ்சு தந்தது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான்
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தமிழ்நாட்டை வளமிக்க மாநிலமாக மேம்படுத்தி இருக்கு, தொடர்ந்து வளப்படுத்தி வருது. நம்முடைய எல்லா கனவுகளும் நிறைவேறிச்சாலும் கேட்டா இல்ல. மாநில உரிமைகளை வழங்குகிற ஒரு ஒன்றிய அரசு அமையல. நிதி உரிமை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு இன்னமும் நாம் போராட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஏராளமான நெருக்கடிகளுக்கு இடையில தான் தமிழ்நாட்டை எல்லா விதத்திலையும் முன்னேற்ற ஒற்றை இலக்கோடு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு வருது. பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின மாநில சுயாட்சி கொள்கை என்பது நம்மோட உயிர்நாடை கொள்கையில ஒன்று. தலைவர் கலைஞர் எளிமையா சொன்னார், நம்ம கோட்டையில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய புல்ல வெட்ட கூட உரிமை இல்லை, அதுக்கு மேல அனுமதி வாங்கணும். இன்னைக்கு கிரீன் பண்ணுக்கு எவ்வளவு வரி போடுறீங்க கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகி இருக்கு. இந்த சூழல்ல மாநில சுயாட்சி வென்றெடுப்பதற்கான ஒரு அறிவிப்பு தான் இந்த புகழ விழா செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். குறைவான நிதி அந்த நிதி வளத்தை கொண்டு நம்மால இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியுதுன்னா, முழுமையான நிதி வளம் கிடைச்சா தமிழ்நாட்டை எல்லாத்திலையும் சிறந்த மாநிலமா மாற்றி காட்ட நம்மால் முடியும். எல்லாம் எனவே இதையெல்லாம் அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றுகிற வகையில அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக உறுதியாக செய்யும். இந்தியாவில மாநில உரிமைகளுக்காக மாநில சுயாட்சி கொள்கைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஏன்னா எப்பவும் நாம தான் மக்களோட மக்களா இருக்கோம், மக்களுக்கு உண்மையாக இருக்கிறோம். அதனால மக்கள் எப்பவும் நம்மோடு இருக்காங்க. மக்களும் நாமாலும் ஒன்னா இருக்கிறதால வெற்றி நம்மோடு இருக்கு. நின்ற தேர்தலில் எல்லாம் வென்ற தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். உங்களால நான் தலைமை பொறுப்பில் உட்கார வைக்கப்பட்டு எதிர்கொண்ட எல்லா தேர்தலிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். நான் என்றால் தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல, ஸ்டாலின் என்ற ஒற்றை பேருக்குள்ள கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளோட உழைப்பும் ஆற்றலும் அடங்கியிருக்கு. இந்த வெற்றிகள் எல்லாம் உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய தியாகத்தால், உங்களுடைய செயல்பாடுகளால், உங்களுடைய நடவடிக்கைகளால் கிடைச்சிருக்கு. அது சாத்தியமாச்சு. இதுவரை நடந்த தேர்தல்கள் போலவே அடுத்தடுத்து வரப்போற தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம். இதுல யாருக்கு சந்தேகம் இல்லை. நான் ஏதோ ஆணவத்தில் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் சொல்றேன். அதுக்கு மெத்தனமாவும் யாரும் இருந்துடக்கூடாது, இருக்க மாட்டீங்க என்பது எனக்கு தெரியும். எந்த இயக்கமாக இருந்தாலும் அதுக்கு கொள்கை தேவை, அதை செயல்படுத்த வீரர்கள் தேவை, வழிநடத்தும் தலைமை தேவை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தித்திக்கும் திராவிட கொள்கை இருக்கு. கொள்கையை காக்கிற படையாக நீங்க இருக்கீங்க. உங்க வீரத்தால துணிச்சல் பெற்ற தலைமை இருக்கு. நம்முடைய தொடர் வெற்றிகள் மூலமாக 100ஆண்டு விழாவை நோக்கி நாம் முன்னேறுவோம். அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா? அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்கள் தயாரா? இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும். இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும் என்கிற அந்த உறுதியை இந்த முப்பெரு விழாவில் உறுதியேற்போம், உறுதியேற்போம், உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.